கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறை கொண்டாடுகிற இந்த வேளையிலே தாய் திரு அவையானது அன்னை மரியாவினுடைய பிறந்தநாள் திருவிழாவையும் கொண்டாடி மகிழ்கின்றது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் முதலிலே அன்னை மரியாவினுடைய பிறந்தநாள் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு காது கேளாதவரும் திக்குவாயருமான ஒருவருக்கு நலமளிக்கின்றார். எஃபதா, அதாவது திறக்கப்படு என்கின்ற வார்த்தையை சொல்லி அவர் குணப்படுத்துகின்றார். வழக்கமாகவே ஆங்கிலத்திலே டெஃப் அண்ட் டம் என்று சொல்லுவோம். யாரெல்லாம் பிறவியிலேயே காது கேட்க முடியாதவராக இருக்கின்றாரோ அவர் பேசும் திறனற்றவராகவும் இருப்பார் என்பது நாம் புரிந்த ஒன்றுதான். ஆகவே தான் இயேசு இன்றைய நாளிலே திறக்கப்படு என்கின்ற வார்த்தையை சொல்லி அந்த காது கேளாதவரும் திக்குவாயருமான அவருக்கு நலமளிக்கின்றார். இந்த பகுதியை பற்றி இறையியல் வல்லுநர்கள் கூறுகிற பொழுது இது ஏதோ அந்த தனிப்பட்ட மனிதருக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாக மட்டுமல்லாமல் இயேசு அதற்கு முன்பாக பயணிக்கின்ற பகுதிகளாகிய தீர், சீதோன் மற்றும் தெக்கப்போலி பகுதிகளிலே வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் சொல்லுகின்ற வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் இஸ்ராயேலர் அல்லாத மக்கள், கனானிய மக்கள், புறையினத்து மக்கள். அவர்களுக்கு யாவே இறைவனை பற்றி தெரியாது, உடன்படிக்கை பற்றி தெரியாது, 10 கட்டளைகள் பற்றி தெரியாது. ஆனாலும் கூட அவர்களுக்கும் கடவுளுடைய மீட்பு செய்தி கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் அந்த மீட்பு செய்தியை பெறுவதற்கு தங்கள் இதயங்கள் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பை கொடுப்பதாகவும் விவிலிய ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஆகவே திறக்கப்படு என்கின்ற இயேசு சொன்ன அந்த வார்த்தை அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்பதை தாண்டி அந்த தீர், சீதோன், தெக்கப்போலி ஆகிய புறையினத்து மக்களுக்கு கூறப்பட்ட வார்த்தை என்பதையும் தாண்டி இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இயேசு மரித்த பிறகு சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி பயந்து கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் என்று யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அச்சம், பயம், கலக்கம் இவைகள் நம்மை ஒரு மூடிய நிலைக்கு அழைத்து செல்லுகின்றன. நாம் கதவுகளை மூடி வைத்திருந்த ஒரு தருணங்களையெல்லாம் இந்த தருணங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். அவ்வாறு அஞ்சு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த சீடர்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலே பார்க்கின்றோம் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே பெருவிழாவன்று தூய் ஆவியானவருடைய வருகையின் போது அவர்கள் ஆவியினுடைய ஆற்றலை பெற்றவர்களாய் இயேசுவை பற்றிய நற்செய்தியை பிறருக்கு எடுத்துரைப்பவர்களாக, பறைசாற்றுபவர்களாக மாறுவதை பார்க்கின்றோம். ஒரு பக்கத்திலே பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அவர்கள் ஆவியானவரை பெற்ற பிறகு அந்த இயேசுவை அறிக்கையிடுகின்ற மக்களாக மாறுகிறார்கள், துணிவு பெறுகிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் திறக்கப்படு என்கின்ற வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வியல் சூழல்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான வார்த்தை. பல சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி, பயம், ஏமாற்றம், கசப்பான அனுபவங்கள், பாவ உணர்வுகள் இவைகள் மேலிடுகிற பொழுது நாம் செய்கின்ற முதல் வேலை நம்மை தனிமைப்படுத்தி கொள்வது, பிறரிடமிருந்து நம்மை தொலைவுபடுத்திக் கொள்வது. நம்மை சுற்றி நமக்கு நாமே ஒரு சுவரை எழுப்பிக் கொள்கிறோம். அதுவும் வலுவான சுவரை ஏற்படுத்திக் கொள்கிறோம். எவ்வளவுக்கு வலுவாக அந்த சுவரை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்றால் பிறர் யாரும் அதனை தாண்டி உள்ளே வந்து நம்மை காண முடியாதவாறு அவைகளை நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம். ஆனால் இத்தகைய நிலையில் இருக்கின்றோம் என்றால், அல்லது இத்தகைய நிலையில் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் இயேசு திறக்கப்படு என்கின்ற இந்த வார்த்தையை சொல்லி நாம் நலமான வாழ்வுக்கு அழைத்து செல்லப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் கூட நம்முடைய திருமுழுக்கிலே இந்த எஃபதா என்கின்ற வார்த்தை அந்த திருமுழுக்கு திருச்சடங்கிலே ஒரு அங்கமாக இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய திருமுழுக்கு நிகழ்விலே அந்த திருச்சடங்கிலே திரு எண்ணெய் பூசப்பட்ட பிறகு அருள் பணியாளர் இந்த வார்த்தைகளை சொல்லி நம்முடைய காதுகளிலும் நம்முடைய நாவிலும் சிலுவை அடையாளம் வரைவார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீ விரைவில் அவருடைய வார்த்தையை தந்தையாம் இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க உன் காதால் கேட்கவும் உன் நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்தருள்வாராக என்று சொல்லி நம்முடைய காதுகளிலும் நம்முடைய நாவிலும் சிலுவை அடையாளம் வரையப்படும். ஆக இந்த வார்த்தைகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய இதயங்கள் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும்.
நம்முடைய கரங்கள் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒப்புயர்வற்ற ஒரு படிப்பினை நமக்கு தருகிறது. இவ்வாறு திருமுழுக்கிலே திறக்கப்பட்ட நம்முடைய கண்கள், நம்முடைய அகக்கண்கள், நம்முடைய இதயங்கள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற படிப்பினையை இந்த நற்கருணை பந்தி நமக்கு நினைவுறுத்துகிறது. எப்படி என்றால், லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், எம்மாவு சீடர்கள் பயணிக்கின்றார்கள். உயிர்த்த இயேசு அவர்களோடு உடன் பயணிக்கின்ற அவர்கள் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், மாலை நேரம் ஆகிறது, பொழுதும் சாய்கிறது, எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை கட்டாயப்படுத்துகிறார்கள். இயேசு அவர்களோடு தங்குகையில் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகின்றன. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பங்கெடுக்கின்ற இந்த நற்கருணை பந்தி, முக்கியமாக இந்த ஞாயிறு வழிபாட்டிலே நாம் பங்கெடுக்கின்ற இந்த நற்கருணை பந்தி நம்முடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒப்புயர்வற்ற அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. இவ்வாறு திருமுழுக்கிலே நாம் பெற்றுக்கொண்டு திறக்கப்படுதல் இந்த திறக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒப்புயர்வற்ற அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. இவ்வாறு திருமுழுக்கிலே நாம் பெற்றுக்கொண்டு திறக்கப்படுதல் இந்த நற்கருணை பந்தியிலே அது அனுதினமும் ஒரு அனுபவமாக எடுக்கப்பட்டு நம்முடைய வாழ்வை நலமிக்க ஒரு வாழ்வாக, கடவுளுடைய மகிமை விளங்கும் ஒரு வாழ்வாக அமைவதற்கு இந்த வாசகங்கள், இந்த அருட்சாதனங்கள் நமக்கு உதவி செய்கின்றன. மறைந்த நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர் பாப்பிரையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாளிலே அவர் கொடுத்த மறையுரையிலே சொல்லுகிறார், கிறிஸ்துவாகிய மீட்பருக்கு உங்கள் இதயங்களை திறந்து விடுங்கள், அகல திறங்கள். அவர் உள்ளே சென்றால் உங்களிடத்தில் இருக்கின்ற பயங்கள், அச்சங்கள், கலக்கங்கள் இவற்றையெல்லாம் போக்கி அவருடைய ஆற்றல் உங்களில் நிலை பெற்றிருக்க அவர் செய்வார். அவருடைய ஆற்றல் உங்கள் வாழ்வில் அன்றாடம் வெளிப்பட செய்வார் என்று அவர் உறுதியிட்டு கூறுகிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட திறக்கப்படு என்கின்ற வார்த்தை அந்த தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாக மட்டுமல்லாமல், அல்லது புற இனத்து மக்களுக்கு மட்டும் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையாக இல்லாமல், நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட இயேசுவினுடைய அன்பின் அழைப்பாக எடுத்துக்கொள்வோம். நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்படட்டும், நம்முடைய இதயங்கள் திறக்கப்படட்டும், நம்முடைய கரங்கள் திறக்கப்படட்டும். இவ்வாறு இயேசு தருகின்ற நலமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சாட்சிய வாழ்வால் பிறரும் பெற்றுக்கொள்ள, பிறரும் அங்கு அவர்களுடைய வாழ்வு சிறக்க இந்த அருள் சாதனங்கள் தருகின்ற அருள் ஆற்றல்களை பயன்படுத்தி கொள்வோம். அதற்கான ஆசீர்வாதங்களை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்போம். இன்றைக்கு அன்னை மரியாளும் கூட இந்த திறக்கப்படுதல் என்கின்ற அந்த வார்த்தைக்கு ஒப்புயர்வற்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். மங்கள வார்த்தையை பெற்றுக்கொண்ட அந்த அன்னை தனக்குள்ளே முடங்கி விடாமல் உதவி தேவைப்படுகின்ற அந்த எலிசபெத் அம்மாவை நோக்கி செல்லுகின்ற ஒரு தாயாக இருக்கின்றார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் சமூக யதார்த்தங்களுக்கு திறக்கப்பட்டதாகவே இருப்பதை காணா ஒரு திருமணத்திலே பார்க்கின்றோம். அவருடைய இதயம் எப்பொழுதும் திறக்கப்பட்டு இறைவனது வார்த்தையை செவிமடுக்கின்ற தாயாக இருந்ததை பார்க்கின்றோம். அவருடைய கரங்கள் எப்பொழுதும் திறக்கப்பட்டு அரவணைக்கின்ற ஒரு தாயாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த திறக்கப்படு என்கின்ற வார்த்தைக்கு உன்னதமான ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிய அன்னை மரியாவை, அவருடைய அரவணைப்பை, அவருடைய அருளுதவியை நாடி இந்த நாளிலே ஜெபிப்போம். அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவருடைய அடைக்கலத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்து தொடர்ந்து இயேசுவின் சீடர்களாக வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலே கேட்டு ஜெபிப்போம். ஆமென்.